பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி அமைந்த 17வது மக்களவை, கடந்த மக்களவை மோடி தலைமையிலான அரசு அமைந்த அதற்கு கான்ட்ரிபியூட் பண்ண 17வது மக்களவை கலைக்கப்பட்டிருக்கிறது. இது அலுவல் பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக உறுதியாக இருக்கிறது. கேபினெட் இந்த தீர்மானத்தை எடுத்தது, அது நிறைவேற்றவும் பட்டிருக்கிறது. 17வது மக்களவை கலைப்பு. பதினேழாவது மக்களவை, அவுட் கோயிங் பார்லிமெண்ட் கலைக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் டெல்லியிலிருந்து. ஓவர் டு யூ. ஹரிநாம், சற்று முன்னதாக நாம் இதை பதிவு செய்திருந்தோம். பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது என்று. இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் சற்று முன்னதாக நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் 17வது மக்களவையை கலைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தற்போது 18வது மக்களவைக்கு தான் தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது. எனவே அடுத்ததாக 18வது மக்களவையை சட்டப்பூர்வமாக அமைக்க வேண்டும். அப்படி 18வது மக்களவையை அமைக்க வேண்டும் என்றால் தற்போது இருக்கின்ற 17வது மக்களவையை கலைக்க வேண்டும் என்பது விதி. அந்த அடிப்படையில் தான் தற்போது மத்திய அமைச்சரவையில் 17வது மக்களவையை கலைத்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நமது அரசியல் சாசனத்தை பொறுத்தவரை ராஜ்யசபா, மாநிலங்களவை என்பது நிரந்தரமான ஒரு அமைப்பு, அதை கலைக்க முடியாது. ஆனால் மக்களவை என்பது தற்காலிக ஒரு அமைப்பு. 5 ஆண்டுகள் தான் அதனுடைய பதவி காலம். எனவே தற்போது 5 ஆண்டு கால பதவி என்பது நிறைவடைய இருப்பதால் அந்த மக்களவையை கலைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்மானம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும். அதை ஏற்று அவர் மக்களவையை கலைத்து ஒன்றே உத்தரவு பிறப்பிப்பார். அப்படி கலைக்கப்பட்ட பிறகு 18வது மக்களவை அமைப்பதற்கான பணிகளில் குடியரசுத் தலைவர் இறங்குவார். அந்த நடைமுறை என்னவென்றால், தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிகளுடைய விவரங்கள், எந்த கட்சிக்கு எவ்வளவு உறுப்பினர்கள் கிடைத்துள்ளது என்பது குறித்த விவரங்களை குடியரசுத் தலைவரிடம் தேர்தல் ஆணையம் அனுப்பி வைக்கும். அதனைத் தொடர்ந்து தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ள கட்சி குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரும். இரண்டையும் குடியரசுத் தலைவர் சரிபார்த்து எந்த கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ அவர்களை ஆட்சி அமைக்க உரிமை கோருவார். அநேகமாக இந்த பரிந்துரையை எடுத்துக்கொண்டு குடியரசுத் தலைவரை பிரதமர் மோடி இன்றைக்கே சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை கடந்த முறையை போல நடைபெற்றால் இன்று இரவே கூட பிரதமர் மோடி பிரதமராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இன்னொரு செய்தி வந்துட்டு இருக்கு ரமேஷ். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் ஜூன் 7ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் சென்ட்ரல் ஹாலில் நடக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கிறது. இது இஸ் தட் சம்திங் யூ கேன் கன்ஃபார்ம்? இந்த கூட்டத்தில் தான் அதிகாரப்பூர்வமாக லீடர் ஆஃப் தி பார்லிமெண்ட்ரி குரூப்பாக பிரதமர் மோடி தேர்வாவார் அப்படின்னு செய்தி. இஸ் தட் சம்திங் யூ கேன் கன்ஃபார்ம்? நிச்சயமாக. அதாவது பொதுவாகவே ஒரு முதல்வராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற குழு தலைவராகவோ சட்டமன்ற குழு தலைவராகவோ எம்எல்ஏக்களால் அல்லது எம்பிக்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும். அவர்தான் அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற குழு தலைவராக செயல்படுவார். அவர்தான் முதல்வராகவோ அல்லது பிரதமராகவோ செயல்படுவார் என்பது அரசியல் சாசன விதி. எனவே அந்த அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு தலைவராக, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய உறுப்பினர்களுடைய பெரும்பான்மையான ஆதரவு பிரதமருக்கு இருக்கிறது, எங்களுடைய தலைவர் இவர்தான் என்று தேர்வு செய்வதற்காக ஒரு கூட்டம் என்பது நடைபெறும். அந்த கூட்டம் தான் ஜூன் 7ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெறும் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஆனால் அவர் பிரதமராக பதவி ஏற்பதற்கும் இதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. எந்த கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கிறதோ அவரை பிரதமராக நியமிப்பதற்கு இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. கடந்த முறையும் கூட ராம்நாத் கோவிந்த் இதே நடைமுறையை தான் கடைபிடித்தார். இதே போன்று அமைச்சரவையில் 16வது மக்களவையை கலைத்து தீர்மானம் இயற்றப்பட்ட உடனேயே அன்றைய தினமே, அன்று இரவே குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் மோடியை பிரதமராக நியமித்து அவர் உத்தரவை பிறப்பித்தார். அப்போது அவர் என்ன சொன்னார் என்றால், உங்களுக்கு எப்போது பதவி ஏற்கலாம் என்ற நேரத்தையும் நாளையும் நீங்கள் கொடுங்கள்,
உங்களுடைய தலைமையிலான அமைச்சரவையில் இடம் போவது யார் என்ற பட்டியலையும் கொடுங்கள் என்று கேட்டிருந்தார். அதன் பிறகு மே 25 அவர் பிரதமராக நியமிக்கப்பட்டார். மே 30 அவர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. எனவே இந்த முறையும் அது போன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைய உள்ளது. வெரி இன்ட்ரெஸ்டிங். சட்டம், மரபு, நடைமுறை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ராஜதந்திரங்கள் தந்திர பூமியான டெல்லியில அரங்கேறி வரதை பார்க்கிறோம். ரெண்டு தரப்புலையும் அடுத்தடுத்த நகர்வுகள் பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.